அவர் எனக்கு பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு விருது அளித்தார். அப்போ ரொம்ப சிறந்த ஒரு தத்துவத்தை தெளிவாகவும் ஆழமாகவும் எல்லாருக்கும் நான் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை பற்றி நான் சமீப காலத்தில் கேட்டதே இல்லை. அன்றைக்கி கூட அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கும் ஞாபகப்படுத்தினேன். ரொம்ப தெளிவாக இன்றைக்கி இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இப்போ ஒன்றிய சர்க்கார் இந்துத்துவா கொள்கையில் போகக்கூடிய அந்த போக்கு எவ்வளவு விஷமத்தனமான ரொம்ப டேமேஜிங் எப்படி இருக்கும் கம்பேர்ட் வித் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் ரொம்ப தெளிவாக அழுத்தமாக பேசினார். அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஸ்பீச்சஸ். அவருக்கு இந்த விருது அளிக்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தது அதுக்கு மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். ப்ரொஃபஸர் கண்ணையன் என்னோட இது தொடர்பாக இந்த விழாவை பற்றி பிரீஃப் பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு அனுப்பிச்ச அந்த வார்த்தைகளை படிக்கலாம்னு நினைக்கிறேன். புத்தரையும் மார்க்ஸையும் ஒப்பிட்டு உள்வாங்கிய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி சமூக மாற்றத்தின் போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த இது சொல்லி கிளியராக சொன்னார். எதற்காக இந்த விருது கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னார். ஒரு டீச்சர்ஸ் அசோசியேஷன் கொடுக்கக்கூடிய விருது ரொம்ப முக்கியமான விருது. ஏன்னா சுலபமாக கொடுக்க போகிறதில்லை, அதுக்கு அர்த்தம் இருக்காது. யார் யாருக்கோ விருது கொடுக்குறாங்க, ஆனரரி டாக்டரேட்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இப்போ அது டிவேல்யூ ஆன இதுதான். ஆனால் இந்த விருது ஒரு ஆழமான கருத்து உள்ள ஒரு விருதாக தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இட்ஸ் பீன் கிவன் ஃபார் தத்துவ பேரறிஞர், ஒரு ஐடியாலஜிக்கல் பிலோசாபிக்கல் சீரியஸ்னை காட்டக்கூடிய ஒரு விருது. அரசியல் தரவர்களுக்கு அதிகமான டைம் கிடைக்காது. ஆனால் எனக்கு தெரியும், எழுச்சி தமிழர் அந்த அவருடைய டாக்டரேட் படிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. ஹிந்து ஆஃபீஸில் என் ரூமுக்கு அந்த ஃபைலில் அவராகவே சில நேரங்கள் கழித்து அந்த சில ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு போனார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. His thesis was Religious Conversion of Meenakshipuram Dalits, a victimological study. 2018 அவருக்கு அந்த கௌரவ பட்டம்ல உண்மையான டாக்டரேட் கிடைச்சது. அதனால இது கொடுக்கறது ரொம்ப பொருத்தமான இது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சென்டினரி செலிப்ரேஷன் பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு VP சிங் அரசு ஒரு சென்டினரி கமெமரேஷன் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்ட் ஐ ஹேட் தி ஆனர் ஆஃப் பீயிங் a member of this. அப்போ பல விஷயங்களை we learnt about டாக்டர் அம்பேத்கர். இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கரை சொல்ல வேண்டுமென்றால் he stands taller today than he did in his lifetime. இது ஒரு exaggerated statement இல்லை. If you see, even BJP is trying to appropriate the legacy of Dr. Ambedkar. குறிப்பாக இந்துத்துவவாதிகள் கூட இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய லெகசியை திருட முயற்சிக்கிறார்கள். Why does he stand taller than he did in his lifetime? This is essentially because the deep-seated and central problems spotlighted by his life, struggles, studies and experimentation in ideas. Adha mukkiyam. He experimented with ideas all the time. Oru karutha vechu life illa. He evolved his thinking. நான் கொலம்பியா யூனிவர்சிட்டி போகும்போது 1967ஆம் ஆண்டு ஜேர்னலிசம் ஸ்கூல், கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் மாணவனாக போனேன்.
அப்போ தான் அங்கே இருக்கிற சில சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு அப்போது ஐ வாஸ் இன் மை 20s, எனக்கு அதிகமாக தெரியாது. அப்போது நேருவை தெரியும், ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அப்போ தெரியாது. ஆனால் அந்த டீச்சர்ஸ் காலேஜில் இருக்கிற அங்கே அந்த ஃபேக்கல்ட்டி இருந்தது. he did his அந்த ஃபேமஸ் செமினார் ஆஃப் டாக்டர் கோல்டன் வைசர், அதை பற்றிலாம் கேள்விப்பட்டேன். அண்ட் ஸோ his experimentation in ideas, I think that is one reason why his fame, his stature is what it is today. அவருடைய லைஃப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ. பட் ஒரு அன்காம்ப்ரமைசிங் ஆப்போசிஷன், ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், இதுதான் அதோடைய ஒரு முக்கியத்துவம். ஈஸியாக சும்மா சொல்லக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் சொல்யூஷன் ஏற்றுக்கொள்ளவர் இல்லை டாக்டர் அம்பேத்கர். He wanted genuine change in society, which is I think what Dr. Thirumavalavan I think I was attracted by, and the idea தான். In the preamble to the constitution, every functionல கொடுக்கிறதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. This takes me to Dr. Ambedkar's last speech in the Constituent Assembly. எவ்வளோ பேர் படிச்சீங்கன்னு தெரியல, படிக்கணும் கட்டாயமா. 25th November 1949, Chairman of the Drafting Committee. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சாக தான் கருதுகிறேன். அன்னைக்கு இருக்கக்கூடிய members were surprised, some of them were shocked. ஏன்னா அவர் உண்மையாக சொன்னார், வெறும் செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை. He expressed his concern in his very last speech before the Constituent Assembly of India. அதில் என்ன சொன்னார்னா, he powerfully brought out the importance of understanding the interdependence of the principles of liberty, equality and fraternity. இது Union of Trinity என்று வர்ணித்தார். The interdependence of the principles of liberty, equality and fraternity. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். He warned against internal threats to democracy and society, such as bhakti or hero worship. In irkilla society la politics la the hero worship of individuals. Dr. Ambedkar warned against the Indians he thought were obsessed with hero worship or bhakti in politics. And I quote, "It is quite possible," Dr. Ambedkar mused, "for this newborn democracy to retain its form but give place to dictatorship in fact." சர்வாதிகார் ஃபார்மில் ஜனநாயகம் இருக்கலாம், ஆனால் உண்மையில் ஆழமாக பார்த்தா சர்வாதிகாரம், அத்தாரிட்டேரியனிசம், அந்த டேஞ்சர் இருக்குன்னு அன்றைக்கே சொன்னார். If there is a landslide, the danger of the second possibility become actuality is much greater. ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடைச்சா அந்த ஆபத்து இன்னும் அதிகமாகும். Equally important was Dr. Ambedkar's warning in this speech, in this last speech before the Constituent Assembly, against இதுதான் அவருடைய இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோர் ஆஃப் ஹிஸ் திங்கிங் என்று சொல்லலாம். அவ்வளோ படித்து he never stopped studying. ஆனால் அவருடைய சாராம்சம் என்னவென்றால் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீச்சில் அழகாக சொல்லியிருக்கார். He warned against letting the complete absence of two things in Indian society, equality, social and economic, and fraternity, continue unchecked. சமத்துவம் இந்த சமுதாயத்தில் இல்லை, நீண்ட காலம் இல்லை, அதனால சகோதரத்துவம் கிடையாது. இதுதான் இந்த சொசைட்டியில் பிகெஸ்ட் வீக்னஸ். And then he went on to say, and I quote, "If the contradiction between recognizing the principle of one man, one vote and one vote, one value
எலெக்ஷனில் எவ்வளோ தவறு நடந்தாலும் இதை வரவேற்கணும். இந்த விஷயம், இந்த பிரின்சிபலில் ஒன் மேன்னா ஒன் பர்சன், உமன் ஆல்சோ, ஒன் பர்சன் ஒன் vote, ஒன் வேல்யூ, ஒன் vote only has one value. அது சரியானது தான். ஆனால் அதோடைய முரண்பாடு என்னவென்றால், denying the principle of one man one value or equality in social and economic life. இந்த முரண்பாட்டை நீங்கள் சரியாக சால்வ் பண்ணலனா political democracy could not be expected to survive. So I think no other member of the Constituent Assembly highlighted this issue. They were all celebrating Nehru, Gandhiji annikku illa, various others. They are also made great contributions. ஆனால் இந்த வீக்னஸை அவங்க புரிஞ்சு கொண்டு இதை ஸ்பாட்லைட் பண்ண தவறிவிட்டார்கள். அதனால தான் அந்த லாஸ்ட் ஸ்பீச்சோடைய முக்கியத்துவம் ஐ திங்க் remains very important today. So Dr. Ambedkar asked, I continue to the quotation, how long shall we continue to live this life of contradictions? How long shall we continue to live this life of contradictions? இந்த முரண்பாடுகள் உள்ள வாழ்க்கையை எவ்வளவு நாள் நம்ம நடத்திட்டு போகிறோம்? How long shall we continue to deny equality in our social and economic life? வெறும் சமுதாய justice, social justice மட்டும் இல்லை டாக்டர் அம்பேத்கர் concerned. He also wrote on economic justice and some of his ideas were very progressive, some of his articles, apart from his struggles. If we continue to deny it for long, we'll do so only by putting our politics, our political democracy in peril. நம்ம ஜனநாயக அரசியல் ரீதியில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்படும். We must remove this contradiction at the earliest possible moment, or else those who suffer from inequality will blow up, நான் கோட் பண்றேன், will blow up the structure of political democracy which this assembly has so laboriously built up. நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு கேட்டவங்களுக்கு ஒரு ஷாக் தான் இது. ஏன்னா என்ன இந்த மாதிரி நெகட்டிவ் இது கொடுக்குறாருன்னு. பட் அதுதானே இன்னைக்கு உண்மை. ஈவன் டுடே this contradiction in the முரண்பாடு, this has not been resolved. இதுதான் முக்கியம். And I think this is the central idea that எழுச்சி தமிழர் has been, after his work earlier, is attracted to him and has been taking forward, applying it to the specific conditions of today. நாங்கள் அங்கே பேசும்போது அவருடைய சில விஷயங்களை எல்லாம், அதாவது இந்த quest for social and economic justice, how is it related to Tamil nationalism, Tamil தேசியம்? திராவிட தேசியம்னு சொல்றதில்லை அவரு, தமிழ் தேசியம். வெறும் மொழியை பற்றி மட்டும் சொல்லலன்னு சொன்னாரு. அது அந்த கலாச்சாரம், வேரியஸ் திங்ஸ் ஆஃப் பீயிங் தமிழ், அதை இட் கேன் பி யூஸ் டு கவுண்டர் அந்த பாய்சனஸ் ஐடியாலஜி. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்னு இன்னைக்கு சில ஃபியூ மினிட்ஸில் ஹி எக்ஸ்பிளைன் தட். அதை பற்றி சில வார்த்தைகள் பேசறதுக்கு ஐ ரிக்வெஸ்ட். அது அந்த ஐடியாவை கொஞ்சம் தெளிவாக சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை பற்றி இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் ஹியர் இஸ் சம்படி who is quite young, என்னை விட much younger, and I think younger even than our honorable retired justice. So he can work very hard as a leader of an important movement. இப்போ சரியான அலையன்ஸில் தான் இருக்காரு. அவருக்கு விசிக்கு மணிப்பூர் போனது இன்னொரு விஷயம். இந்த டேட் சேஞ்ச் ஆனதுக்கு என்கிட்ட கூட்டு ப்ரொஃபஸர் கண்ணையன் அப்பாலஜைஸ் பண்ணார். தேவையில்லை, மணிப்பூர் போகிறது மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஜட்ஜும் அதை தான் சொல்லிருப்பாரு நான் நினைக்கிறேன். அது போனது we are all very happy that this was changed and he went to Manipur, took a lot of trouble, டெல்லிக்கு ஃப்ளைட் பண்ணி அங்கேருந்து போய் and came back with a lot of information. இந்த இதில் அதனால் I wish him the best. I congratulate Tuksha for choosing the right person to give the award, not to get the award, not give, to receive the award.
அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.